ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி பார்க்க போறோம். இந்தியாவில் வாழ்ந்த டைனோசர்கள். டைனோசர்னு அழைக்கப்பட்ட விலங்குகள் 26 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய மெசோசோயிக் சகாப்தத்துல வாழ்ந்ததா குறிப்பிருக்கு. இது 3 காலங்களா பிரிக்கப்படுது. 26 கோடி ஆண்டுகளுக்கு முந்தையது ட்ரையாசிக் காலம்னும், 21 கோடி ஆண்டுகளுக்கு முந்தையது ஜுராசிக் காலம்னும், 15 முதல் 6 கோடி ஆண்டுகளுக்கு முந்தையது கிரெட்டேஷியஸ் காலம்னு அழைக்கப்படுது. டைனோசர்கள் கிரெட்டேஷியஸ் காலத்தோட இறுதியில அழிஞ்சிருச்சு. இது விண்கற்கள் பூமி மேல மோதினதால ஏற்பட்ட இயற்கை பேரழிவு காரணமா இருக்கலாம்னு கணக்கிடப்பட்டிருக்கு. டைனோசர்களோட பல புதைப்படிவங்கள் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவை முட்டையிடும் தன்மை கொண்டிருந்த ராட்சத பல்லியினம்னு அறியப்படுது. நம்ம தமிழ்நாட்டுல டைனோசர்கள் வாழ்ந்ததற்கான புதைப்படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 1988ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டத்துல உள்ள கல்லங்குறிச்சிங்கிற பகுதியில டைனோசர்களோட முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது கிரெட்டேஷியஸ் காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய டைனோசர்களான டைட்டனோசரஸ் முட்டைகள் தெரிய வந்துச்சு. இத இந்திய மற்றும் ஜெர்மன் நிபுணர்கள் உறுதிப்படுத்தினாங்க. இதே போல 1978ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்துல உள்ள கல்லமேடுங்கிற கிராமத்துல ஒரு பெரிய விலங்கோட புதைப்படிவம் கண்டெடுக்கப்பட்டுச்சு. இதுவரையிலும் உலகத்துல கண்டெடுக்கப்பட்ட பெரிய டைனோசர் புதைப்படிவமான அர்ஜென்டினோசரஸை விட இது பெரிதா இருந்ததா சொல்றாங்க. இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் புருஹட்கயோசரஸ்னு பெயரிட்டாங்க. 2017ல இந்த புதைப்படிவம் முற்றிலும் சிதைஞ்சிருச்சு. கிரெட்டேஷியஸ் காலத்தோட மிகப்பெரிய டைனோசர்கள் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்ததா இது மூலம் தெரிய வருது. நாம முதலாவது பார்க்க போற டைனோசர்ஸ் ராஜசரஸ் நர்மடென்சிஸ். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா கோண்ட்வானாவில இருந்து பிரிஞ்சதுக்கு பிறகு கிரெட்டேஷியஸ் காலத்தோட முடிவுல வாழ்ந்த டைனோசர். ராஜசரஸ் இறைய வேட்டையாடும் மாமிச உண்ணி டைனோசர். இது சுமார் 30 அடி நீளமும் 9 அடி உயரமும் 4000 கிலோ வரை எடையுள்ளதா இருந்துச்சு. இந்த டைனோசரோட வலுவான தாடை மற்றும் மண்டையோடு இது அப்ளிசௌரிட் தெரப்பாடு வகையை சேர்ந்ததுன்னு உறுதிப்படுத்துது. பிற அப்ளிசௌரிட் டைனோசர் கிட்ட இல்லாத தனித்துவமான பண்புகளை கொண்டதா ராஜசரஸ் இருந்துச்சு. ராஜசரஸ் மண்டையோட்ல ஒற்றை கொம்பு இருந்ததுக்கான அடையாளம் காணப்பட்டுச்சு. இது டெரிட்டரி பாதுகாக்கவும் இனச்சேர்க்கை சண்டையிலும் பயன்படுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. 1983ல இந்திய ஜுவாலஜிஸ்டான சுரேஷ் ஸ்ரீவஸ்தவா இந்த டைனோசரோட எலும்புகளை முதல்ல கண்டுபிடிச்சாரு. இந்த புதைப்படிவம் இந்தியாவின் குஜராத்ல உள்ள ரையோலிங்கிற கிராமத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது நர்மதா நதிக்கரையில கிடைச்சதால இந்த டைனோசருக்கு ராஜசரஸ் நர்மடென்சிஸ்னு பெயரிட்டாங்க. ராஜசரஸ் இந்தியாவில் வாழ்ந்த முதன்மை வேட்டையாடும் டைனோசரா கருதப்பட்டுச்சு. நாம இரண்டாவதா பார்க்க போறது பரப்பாசரஸ். இது நீண்ட கழுத்து கொண்ட தாவரங்களை உண்ணும் சௌரப்பாடு வகையை சேர்ந்தது. பரப்பாசரஸ் 60 அடி உயரமும் 13 அடி நீளமும் 7000 கிலோ மேல எடையும் கொண்டதா இருந்துச்சு. இந்த டைனோசர்கள் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜுராசிக் காலத்தோட தொடக்கத்திலையும் இடைக்காலத்திலும் வாழ்ந்தது. 1958ல இந்தியாவின் இன்று தெலுங்கானா மாநிலத்துல உள்ள பொச்சம்பள்ளிங்கிற கிராமத்துல பரப்பாசரஸோட எலும்புகள் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த புதைப்படிமம் 276 ஸ்கொயர் மீட்டர் சுற்றளவு கொண்ட 6 டைனோசர்களோட 300 எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த டைனோசர் மந்தை காட்டாற்று வெள்ளத்துல இறந்து போயிருக்கலாம்னு கணக்கிடப்படுது. 1977கள்ல இந்த எலும்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு இப்போது கொல்கத்தாவில் உள்ள இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ல காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் பரப்பாசரஸும் அதோட நெருங்கிய இனங்களான ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த செட்டியோசரஸும், அமெரிக்காவில் படகோசரஸும், மடகாஸ்கர்ல வாழ்ந்த லப்ரகண்டோசரஸும் ஜுராசிக் உலகத்துல ஆதிக்கம் செலுத்தின டைனோசர்கள். நாம அடுத்ததா பார்க்க போறது ரிங்கோசாரஸ். இது ட்ரியாசிக் காலத்துல வாழ்ந்த சிறிய தாவர உண்ணி டைனோசர். ரிங்கோசாரஸ் 2 முதல் 4 மீட்டர் நீளம் வளரும் ஆர்கோசௌரோமோஃபா இனத்தை சேர்ந்தது. இதோட மண்டை அகலமான முக்கோண வடிவத்துல இருந்ததால இது சக்தி வாய்ந்த தாடை திசை கொண்டதாக இருந்திருக்கும். வாயோட முன்பகுதி கிளிவாய் போல் கூர்மையா இருக்கு. இது கடினமான தாவரங்களையும் வெட்டி உண்ண சுலபமா இருந்திருக்கும். ரிங்கோசாரஸ் பின்னங்கால பெரிய நகங்கள் இருந்துச்சு. இது வேர்களையும் கிழங்குகளையும் தோண்ட பயன்படுத்தியிருக்கலாம். இந்த டைனோசரோட முழு எலும்பு கூடும் ஆந்திரால உள்ள கரீம் நகர்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது கோதாவரி நதிக்கரையில அமைந்திருக்கு. ரிங்கோசாரஸோட இந்த புதைப்படிமம் 20 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. உலகத்தோட பிற இடங்களான தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர்லயும் ரிங்கோசாரஸோட படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ரிங்கோசாரஸோட பண்புகள் இந்த கால இகுவானா மற்றும் முதலைகளோட ஒத்து போறதால இவைகளோட மூதாதையர்னு அழைக்கப்படுது. நாம நான்காவது பார்க்க போறது தாரோசரஸ் இண்டிகஸ். இது இந்தியாவில் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்ன ஜுராசிக் பீரியட்ல வாழ்ந்த தாவரங்களை உண்ணும் டைனோசர். இது மிகவும் ஆதிக்கம் செலுத்தின டைனோசர்களா வாழ்ந்துச்சு. தாரோசரஸ் இண்டிகஸ் 40 முதல் 50 அடி உயரமும் 50 மீட்டர் நீளமும் நீண்ட கழுத்தும் கொண்டது. 2019ல இந்திய புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் தாரோசரஸோட எலும்புகளை ராஜஸ்தான் தார் பாலைவனத்துல உள்ள ஜெய்சால்மர் பகுதியில கண்டுபிடிச்சாங்க. இந்த எலும்புக்கூடு இந்தியாவில் கண்டுபிடிச்ச முதல் டிக்ரேயசோட் சௌரப்பாடு இனத்தை சேர்ந்தது. இந்த புதைப்படிமம் 17 கோடி ஆண்டுகள் பழமையானது மற்றும் இது உலகத்திலேயே மிக பழமையான டிப்ளோடாகாய்ட் படிமங்கள்னு சொல்றாங்க.
சௌரோபா டைனோசர்களோட ஆரம்ப கால பரிணாம வரலாற்றுல இந்திய நிலப்பரப்பு மிக முக்கியமான இடங்கள்ல ஒன்னா இருந்துச்சு. கோட்டாசரஸ் மற்றும் பார்போசரஸ் போன்ற பழமையான சௌரோபா டைனோசர்களுக்கும் இந்தியா தாயகமா இருந்திருக்கு. நாம கடைசியா பார்க்க போறது இண்டோசெக்கஸ். இது கிரெட்டேஷியஸ் காலத்தோட பிற்பகுதியில வாழ்ந்த அப்ளிசௌரிட் இனத்தை சேர்ந்தது. இவங்க மாமிசம் உண்ணுற டைனோசருங்க. இண்டோசெக்கஸ் சுமார் 20 முதல் 25 அடி நீளமும் 1200 கிலோ எடையும் கொண்டதா இருந்துச்சு. இந்த டைனோசருங்க அதோட தனித்துவமான பண்புகளை கொண்டு இண்டோசெக்கஸ் ராப்டோரியஸ்னு குறிப்பிடப்படுது. இதோட பெயர் இந்திய முதலை இனத்தை குறிக்குது. ஆனா இந்த டைனோசருங்க ஆக்ரோஷமான அப்ளிசௌரிட் தெரப்பாட இனத்தை சேர்ந்தது. 1933 இந்தியாவின் மத்திய பிரதேசத்துல உள்ள ஜபல்பூர்ங்கிற கிராமத்துல இண்டோசெக்கஸ் மண்ட ஓடு மற்றும் எலும்புகள் கண்டறியப்பட்டுச்சு. இந்த டைனோசருங்க சக்தி வாய்ந்த தாடை எலும்புகளை கொண்ட இந்திய நிலத்துல ஆக்ரோஷமா வேட்டையாடு டைனோசருங்களை ஒன்னா அறியப்படுது.